ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நாளைய மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,366. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட லோவில் தான் ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பனிங் தான் கொடுத்தது. அதாவது 23,080 கொடுத்து ஹை பார்த்திங்கன்னா 23,267 வரைக்கும் போயிட்டு திருப்பி லோ பார்த்திங்கன்னா 23,070 வரைக்கும் போச்சு. ஸோ டோட்டலாக நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா 23,123 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 243 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து அதோட வந்து ரிவர்சல் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹை பார்த்திங்கன்னா 23,267 வரைக்கும் தான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த லெவலே சப்சைட் ஆகாமல் முடியும் போது பார்த்திங்கன்னா 23,123 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் சைட் மூமெண்டம் தான் இப்போதைக்கு நம்ம சார்ட்டை பொறுத்த வரைக்கும் தெரியுது. பட் டோட்டல் டவுன் சைட் எப்போ வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 23,000 லெவலில் பிரேக் ஆகும்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து நிஃப்டி பழையபடி ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஏழியராக நம்ம சொன்னது என்னது, நிஃப்டி இந்த லெவலில் பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் கட் மூமெண்டம் தெரியும்னா. ஸோ எக்ஸாக்டாக இந்த லெவலில் பிரேக் ஆகி தான் முடியும் போது இந்த லெவலுக்கு கீழே தான் நிஃப்டி வந்து பிரேக் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 23,000 ஒர்க் ஆகுது. இன்கேஸ் இந்த 23,000 பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து அனதர் 100 to 120 பாயிண்ட்ஸு, அதாவது 22,880 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, அதாவது 9/6/26. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூஷியல் 23,000. இன்கேஸ் இது பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 22,880 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கணும். ஸோ இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ட் என்ன, ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் பார்த்தாலே கிளியராக தெரியும். அதாவது 23,220 லெவல் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா மார்க்கெட் இன்றைக்கி ரிவர்சல் கொடுத்தும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேலே மார்க்கெட் மேலே போகவே இல்லை. ஸோ தட் 23,220 லெவல் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 23,330 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,220 ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் இதை கிளியர் கட்டாக பிரேக் ஆச்சுன்னா 23,330 ப்ளஸ், அதாவது 330 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ், 330 அப் டு 350 லெவல் வரைக்கும் இருக்க ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, அதாவது வீக்லி எக்ஸ்பைரி மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,123 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 23,220 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 23,000 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் க்ளோசிங், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 243 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்ததுனால மேக்ஸிமம் ஒரு சைட் வே இல்லை ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் 1 23,000. ஸோ இந்த 23,000 பிரேக் ஆகலைன்னா மார்க்கெட் இன்றைக்கி மாதிரி ஒரு சின்ன ரிவர்சல் கொடுக்கும். அதாவது எது வரைக்கும்னா இந்த ரெசிஸ்டண்டான 23,220 லெவல் வரைக்கும். அப்படி இல்லை அதை பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சப்போர்ட் 2 22,818 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 லெவலையும் மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை நாளைக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.